உடுப்பட்டி இமயானன் மேற்கு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலையை அகற்றக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 32 பொது அமைப்புகளால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் பொண்டுத்துறை கிருஷ்ணாந்தன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட இவ்வழக்கில் வழக்காளியாக பொது அமைப்புகள் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம். சுமந்திரன் முன்னிலையானார். இன்றைய தினம் குறுக்கு விசாரணைக்காக வழக்கு எடுக்கப்பட்ட போது மதுபான சாலை அமைத்ததற்கான தன் நிலையை குறித்த மதுபான சாலை உரிமையாளர் நீதிமன்றத்தில் விளக்கினார். உரிமையாளர் சார்பாக மற்றொரு சாட்சியம் அடுத்த தவணையின் போது அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இன்றைய தினம் இந்த வழக்கில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களுடன் சட்டத்தரணிகளான மயூரன், சந்திரசேகரம், பெனிஸ்லஸ் துஷாந்த் ஆகியோரும் ஆஜராகி இருந்தனர். தொடர்ந்து மேலதிக விசாரணைக்காக வழக்கினை ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரை நீதவான் ஒத்திவைத்தார். இன்றைக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்திலே உடுப்பட்டி இமயானன் மேற்கு கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்திலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற மதுபான சாலையை மூட வேண்டும் என்று கோரி நீதவான் நீதிமன்றத்திலே இந்த வருடம் 5ஆம் மாதம் அளவிலே தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 32 பொது அமைப்புகள் சேர்ந்து இந்த இடத்திலே இந்த மதுபான சாலை இருப்பது ஒரு பொது தொல்லை என்று முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றத்திலே அந்த மதுபான சாலை உரிமையாளர்கள் அது ஏன் மூடப்படக்கூடாது என்பதற்கான காரணம் காட்டுகிற விசாரணையிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஒருவருடைய சாட்சி நிறைவேறி இருக்கிறது. இன்னும் ஒருவர் சாட்சியம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மேலதிக விசாரணைக்காக அது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.